Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 11 Hulked Out Heroes. பண்ணா அந்த எய்ம்ஸோட ஆளுங்க அதான் மோடாக்கோட அடியாளுங்க நம்ம நிக்யூரியும் பிளாக் விடோவையும் ஓட விட்டு சுடுறானுங்க. என்னன்னா அவங்க மெமரி டிரைவ் ஒன்னு ஆட்டைய போட்டு வந்துட்டாங்களாமா. இவனும் வெட்டிட்டு போய் முட்டுச்சந்தல வச்சு புடிச்சிருவானுங்க. அப்ப என்ன பண்ணணும், கையில தான் கன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு முட்டு சந்தல மாட்டும் போது சுட்டு போட்டு அந்த மெமரி டிரைவ் எட்டு வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் குர்ரா குர்ரா குர்ரான்னு இருப்பாங்க. அவங்க எப்பவும் போல அவங்க ஸ்டைல வளைச்சு வளைச்சு எல்லாத்தையும் போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. அப்படியே கட் பண்ணா ஹல்கும் ஹாக்கையும் நம்ப சீரியஸா கேம் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. என்ன ஹல்கால அந்த பட்டன் சொல்லுங்க அர்த்தம் இல்ல, மனுஷங்க விளையாடுற மாதிரி செஞ்சிருப்பாங்க இல்லையா. சோ அவன் கோவமாய் உடைச்சு தள்ளுவான். ஹாக்கை இந்த மேட்ரு தெரிஞ்சு ஏகப்பட்ட ஜாய்ஸ்டிக் வாங்கி வச்சிருக்கான். சோ இப்படி இவங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்க அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க ஹல்க பத்தி பேசுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நிக்யூரிய பொறுத்த வரைக்கும் ஹல்கு கண்ட்ரோல் இல்லாம போயிட்டானா எப்படியாச்சும் அவனை தடுக்கணும். இப்ப இவங்க ஆட்டைய போட்டு வந்திருக்காங்களே ஒரு பென் டிரைவ், அதுல அந்த மோடாக் பைய காமா எனர்ஜியை வச்சு செஞ்ச ரிசர்ச் எல்லாமே இருக்கும். எதுக்குன்னா அவனு ஹல்க உருவாக்க போறானுலாமா. அப்படின்னா கண்டிப்பா அதை வச்சு ஹல்கையும் சரி பண்ண முடியும். ஆனா அவன் இப்ப இவங்க சைடு தானே. நிக்யூரிய பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் அவனால வேற ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணும்ல, அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்பா. இங்க நம்ம ஹல்கு ஓகே கேம்ல ஜெயிச்சு விட்டான்னு அவன் ஏரோஸ் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுருவான். வெளியே வரும்போது அயன்மேன் ஹெல்ப் கேட்பான். ஆனா என்னன்னு சொல்லாதனால தூக்கி போட்டு அபாட்டி கிளம்பிடுவான். நம்ம ஆளுதான் கோடு போட்டா ரோடே போட்டுருவானே. அப்புறம் ஜாலியா ஒவ்வொரு பில்டிங்கையும் எப்பவும் போல ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பான். அப்ப ரெண்டு எரும மாட்டு பயில ஹல்கு தனியா இருக்க அவனை புடிச்சலான்னு பிளான் பண்ணுவானுங்க. இங்க இவங்க எப்படியா அடிச்சு புடிச்சு வெளியில வந்துருவாங்க. நிக்யூரிய பொறுத்த வரைக்கும் ஹல்கோட பலம் நம்பவே ஜாஸ்தி. ஆனா அவன் அந்த அளவுக்கு வெறியாயிட்டான். அவனை தடுக்க ஏதாச்சும் பண்ணியே தீரணும்னு மாத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க இருந்து அந்த மெமரி டிரைவ் ஆட்டைய போட்டு அலேக்கா எஸ்கேப். இங்க ஹல்கு தனியா போயிட்டு இருந்தான்ல, அவனை பிளட் பிரதர்ஸ்னு ரெண்டு பேரும் மாங்குன்னு வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. ஹல்கு அடிக்க முடியுமா? முடியும். அவன் இவன் அடிக்க இவன் அவன் அடிக்கன்னு மாத்தி அடிச்சிட்டு கிடப்பானுங்க. அப்ப நம்ம ஹாக்கை வந்து அம்ப விட்டு பிளட் பிரதர்ஸ் தெரிக்க விட்டுருவான். எப்படி இவங்க ஒரு சைடு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டா கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், ஃபால்கன் எல்லாரும் வந்துருவாங்க. ஆனாலும் அவனு அடிக்கிறது ஹல்க மட்டும் தான். அயன்மேன் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இவனுங்க வேற பிளானட்டை சேர்ந்த மையுத்த வீரனுங்க. ஹல்க படுக போட்டு லாக் பண்ணி அவன் முதுகுல என்னத்தையும் மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிருவானுங்க. அதே என்ன பண்ணும், ஹல்குக்கு சாக்கடிச்சு என்னமோ பண்ணுமா, அதனால அவனுக்கு வெறியேறும். இங்க ஃபால்கன் அந்த பிளட் பிரதர்ஸ் பிடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா எஸ்கேப் ஆயிருவானுங்க. ஹல்கு முதுகுல என்ன ஏதுன்னு பாக்கலான்னு பார்த்தா மூதேவி நிக்காம ஓடுவான். சோ அவனை அடிச்சு போட்டு என்னன்னு ஸ்கேன் பண்ணி பாப்பாங்க. அது ஒரு பயோ டேங்க். ஹல்கோட காமா ரேஸ் அதை வெளியே கொண்டு வரும். உடனே அந்த இடமே புகையா மாறுமா. அவெஞ்சர்ஸ் எல்லாம் என்னடா கன்றாவி இதுன்னு முழிப்பாங்க. ஃபால்கன் அதை ஒரு சுழல் மாதிரி உருவாக்கி மேல ஏவி விட்டுருவான். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா பையன் மேல பில்டிங்ல மாட்டிட்டு இருந்த காரு மேல போய் விழ போகுமா. அதை பார்த்த ஹாக்கை வேகமா போய் அவங்கள காப்பாத்திட்டு கட்சியில அவன் போய் மாட்டிக்குவான். எல்லாம் ஐயோ ஃபால்கனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அடிச்சு புரண்டு போய் பாப்பாங்க. பெரிய சாக்கு. அப்ப ஃபால்கன் அந்த பச்சை கேச நான் வெளியே அனுப்பிட்டேன்னு வந்து பார்த்தா அவனும் சாக்காயிருவான். என்னடான்னு பார்த்தா ஹாக்கை ஹல்கா மாறி இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ரெட் ஸ்கலோட சப்மரீனை காட்டுறாங்க. அங்க மோடா குழம்பிட்டு இருப்பான். அவனோட காமா ஜீனோ ப்ராஜெக்ட யாரோ திருடிட்டாங்கன்னு. வேற யாரும் இல்ல, ரெட் ஸ்கல் தான். அதான் ஹல்கோட உடம்புல மாட்டி விட்டாங்களே அந்த டிவைஸ் தான். இப்ப என்னன்னா மோடா கதை இன்னும் கம்ப்ளீட்டா முடியல. ஆனா அதுக்குள்ள இந்த மூதேவி ஆட்டைய போட்டு இந்த வேலையை பாத்துருச்சு. ஆக்சுவலா இந்த மெமரி டிரைவ் மோடாக்கோட ஆளுங்க எல்லாம் கோட்டையை விட்டானுங்கல்ல, அதான் ஃபர்ஸ்ட் சீன்ல பிளாக் விடோ நிக்யூரியும் ஆட்டைய போட்டு போனாங்களே அதேதான். இனி இதை வச்சு ஏதாச்சும் பண்ணணும் தான் ரெட் ஸ்கல் அந்த பிளட் பிரதர்ஸ் வச்சு வேலையை பார்த்துட்டான். அப்படியே கட் பண்ண நட்டாஷா அவெஞ்சர்ஸ் டவருக்கு போவாள, போயிட்டு ஜார்வெஸ்ட டோர் ஓபன் பண்ண சொல்லுவா. ஆனா டோனி பைய முடியாதுன்னுவான். என்னடான்னு பார்த்தா அவனும் ஹல்கா மாறி இருக்கான். அப்படின்னா ஹல்கோட உடம்புல இருந்து வந்த அந்த கிரீன் கேஸ் இவங்க எல்லாத்தையுமே ஹல்கா மாத்துது. எப்படியே நட்டாஷா உள்ள வந்தா அவளும் ஹல்கா மாறிடுவான்னு டோனி உள்ள விடவே மாட்டான். சோ எப்படியாச்சும் அவனே வேலையை முடிச்சலான்னு பாக்குறான். ஏன்னா இது காத்துல பரவுது இல்ல. எப்படியெல்லாம் டோரை சாத்தனா பிளாக் விடோவால உள்ள போக முடியாதா. சைல்டிஷ் பாய்ஸ், காத்துல தானே பரவுதுன்னு சொன்னா அதனால சூட் எல்லாம் மாத்திட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணி உள்ள காட்டுறாங்க. ஹல்கு போய் அமைதியா உட்கார சொல்லுவான். யாருன்னு பார்த்தா ஹாக்கையே. சரி அவன் மட்டும் தான் மாறி இருக்கான்னு பார்த்தா ஃபால்கனும் மாறிட்டான். பாவம் அவன் எதை தொட்டாலும் பிஞ்சு வருதான். கக்கூஸ் கூட போக முடியலன்னு வந்து கத்திட்டு கிடப்பான். அதனால எல்லாத்தையுமே முட்டையா பார்த்து தொடும்பான். இது எல்லாத்தையுமே பிளாக் விடோ மேல இருக்க டக்ல இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம கேப்டனை காட்டுறாங்க. அவனும் ஹல்கா மாறி இருக்கான். ஏன் தாரும் ஹல்கா மாறி இருக்கான். யாருமே பொறுமையாவே இல்ல. நம்ம ஹல்கு தான் எல்லாத்தையுமே பொறுமையா இருக்க சொல்லுவான். இப்ப அவனுக்கே முடியல. அப்பதான் கஷ்டம் புரியுது. இவன் இப்படி இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் என்ன பாடுபட்டு இருப்பாங்கன்னு. பிளாக் விடோ நேரா அயன்மேனை பார்க்க போவா. அவன் இந்த பிரச்சனையை எப்படி செக் பண்ணலான்னு நோடி பார்த்துட்டு டென்ஷன் ஆகி சேர் எல்லாம் தூக்கி அடிச்சிட்டு கிடப்பான். அதான் ஹல்கா ஆயிட்டானே. அப்போ பிளாக் விடோ போய் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா என்ன ஏதுன்னு விசாரிச்சோன்னே இது ஒரு வைரஸ் காமா எனர்ஜியோட சேர்ந்து இருக்கு. அது காத்து மூலியமா அவங்க உடம்புக்குள்ள போனவனே ஹல்கு மாதிரியே இவங்க மாறிடுறாங்களாமா. அதான் பார்த்தா பச்சையா தெரியுதே.
இப்ப ஜார்விஸ் என்ன சொல்லுனா இந்த வைரஸ கண்டிப்பா அழிக்க முடியும், ஆனா அப்படி அழிக்காம விட்டுட்டாங்க மொத்த அவெஞ்சர்ஸ்மே காலி. இதெல்லாம் அது சொன்ன உடனே காண்டாயி கம்ப்யூட்டர் எல்லாம் போட்டு ஒட்டன்னு உடைச்சிட்டு இருப்பானே. சோ அந்த வெறியிலேயே இன்னும் பெருசாயிருவான். நம்ம நட்டாஷாக்கு என்ன பண்ணுனே தெரியல. வெறியாயி பிளாக் விடோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ தெரிச்சடிச்சு ஓடுவா. இங்க ஒரு வழியா ஹல்க் எல்லாத்தையுமே அமைதியாக்கிடுவான். ஆனா ஒரு 10 செகண்ட் கூட இல்ல, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருவானுங்க. சோ இப்படி சண்டைய போட்டு எல்லாம் அடிச்சிட்டு கிடந்தோடனே ஹல்க் எல்லாத்தையும் சைலண்டா இருக்க சொல்லி கத்திட்டு கிடப்பான். அப்ப நம்ம பிளாக் விடோ ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாளா. அப்பாடா தப்புஸ்டோன்னு திரும்பினா இவனு இருக்கிற ரூம்குள்ளேயே வந்து மாட்டிக்குவா. போச்சா எல்லாம் மாறி மாறி அட்டாக் பண்ண வருவானுங்க. நல்ல வேலை ஹல்க் திசை திருப்பி விட்டுருவான். இப்ப தாமா புரியுது நீங்க எல்லாம் என் மேல ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்கன்னு அவகிட்ட நார்மலா பேசிட்டு இருப்பானே. இவனு எல்லாம் வெறியாயி ஒண்ணு கூடிடுவானுங்க. பிளாக் விடோ எப்பவுமே ஃபியூரியோட உளவாளி தானே, அதனால இவளை பொலந்துடலான்னு அட்டாக் பண்ண வருவானுங்க. ஹல்க் காப்பாத்தி வெளியே கூட்டு போயிருவான். அவனு அங்க அடிச்சுட்டு நடப்பானுங்க. அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்க் இதெல்லாம் ஒரு வைரஸ் எப்படியாச்சும் சரி பண்ணுன்னு சொன்னால அது எல்லாத்தையும் ஹல்க் கிட்ட சொல்லுவான். அந்நேரம்னு பார்த்து ஃபியூரி கால் பண்ணி அந்த மெமரி டிரைவை கூட்டு நம்ம ஹல்க கட்டுப்படுத்துற வேலையை ஆரம்பிக்கணுமா. இதை கேட்ட ஹல்க் செம டென்ஷன் ஆயிருவான். பின்ன எல்லா அவெஞ்சர்ஸ்மே ஹல்கா மாதிரி அடாவடியா சுத்திட்டு இருக்கானுங்க. இப்போதைக்கு கண்ட்ரோல் இருக்குது ஹல்க் மட்டும் தானே. அவனையும் இப்படி அடக்க சொன்னவன பீல் ஆகி பிளாக் விடோ அவனுக்கு வெளியில வந்தானுங்கன்னா பாத்துக்க சொல்லிட்டு அவன் எங்கேயோ வேக வேகமா கிளம்பிடுவான். அப்பதான் பிளாக் விடோக்கே புரியுது அவ தப்பு பண்ணிட்டான்னு. இங்க இவனுக்கு செவுத்த போட்டு ஒட்டன்னு ஒட்டி தள்ளிட்டு இருப்பானுங்க. நட்டாஷா ஹல்க் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி போய் பார்த்தா அவன் ஒரு மலையை போட்டு ஒட்டன்னு உடச்சிட்டு இருப்பான். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அவன் சொல்ல மாட்டேன்பான். ஏன்னா இவ எப்பவுமே டபுள் கேம் ஆடிடுறாள். அதனால அவெஞ்சர்ஸா ஷீல்டா பியூரியா இல்ல நாங்களான்னு முடிவு பண்ணி கேம்பான். கட்சியில நட்டாஷாவும் மன்னிப்பு கேட்டு ஒத்துக்குவா. ஏன்னா இத்தனை பேர் மாதிரியும் இவன் மட்டும் தானே மாறல. சோ இத பிளாக் விடோவும் புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த மலையை உடைச்சு அதுல இருந்து காமாரே சைஃபன் ஒன்னு எடுத்து கொடுப்பான். அது ஆக்சுவலா பேனர் உருவாக்குனது. இந்த வைரஸ் அழிக்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. ஆக்சுவலா இது பேனர் ஹல்காண்டி உருவாக்குனது. ஏதாச்சும் இக்கட்டான சூழ்நிலைனா இதை யூஸ் பண்ணி ஹல்க போட்டு தள்ளிடலான்னு. இன் கேஸ் இப்ப நட்டாஷா இத மட்டும் ஹல்க் மேல யூஸ் பண்ணா கம்ப்ளீட்டா காத்தோட காத்தா கரேஞ்சு போயிருவான். ஏன்னா அவன் ஃபுல்லாவே காமா எனர்ஜி. இப்ப இதை யூஸ் பண்ணி அவங்கள காப்பாத்திடலான்னு வேக வேகமா போவாங்க. ஆனா அந்த மூதேவிங்க அதுக்குள்ள எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து இவங்கள பார்த்த உடனே பாஞ்சிருவானுங்க. போச்சா அப்படியே அடிச்சு போட்டு கீழே வந்து விழுவாங்களா. நட்டாஷாவை படுக்க போட்டு வளைச்சு வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. நல்ல வேலை ஹல்க் வந்தான், இல்லன்னா அவளுக்கு சங்குதான். சோ இப்ப ஹல்க் எல்லாத்துக்கிட்டையும் சண்டைய போடணும்ல. ஃபர்ஸ்ட் வந்த 3 பேர்த்த ஃபால்கனை விட்டு அடிச்சு 4 பேர் மேல இருந்து கீழே வந்துருவாங்க. சோ அந்த கேப்ல ஹாக்கைய போட்டு பொல்லன்னு பொலந்து அந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஹல்க் பயிலா இருந்தவன ஒரு வழியா நார்மல் ஹாக்கையா மாத்திடுவாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது 4 பேரு நன்னாரி பயிலுக மாதிரி ஒரே ஜம்ப்ல வந்து சேர்ந்துருவானுங்க. இப்ப தனித்தனியா பிரிச்சு தானே அட்டாக் பண்ணணும். அதனால நட்டாஷா என்னைய நம்புமான்னு சொல்லி தூக்கி வீசிடுவான். நல்ல வேலை சேஃப்டியா தண்ணியில போய் லேண்ட் ஆயிருவா. அப்புறம் ஹல்க் எல்லாத்தையும் போட்டு அடிக்க அவன் மத்தவங்க எல்லாத்தையும் இடிக்கன்னு பயங்கர ஃபைட். அப்படி அடிச்சவன் ஃபால்கனை ஒரு கார்லயே வச்சு லாக் பண்ணி அப்படியே அவனை ஒரு பால் மாதிரி ஆக்கி எல்லாத்தையும் பொலந்து எடுப்பான். அந்நேரம் கரெக்டா நட்டாஷா வந்து காருக்குள்ள மாட்டிட்டு இருக்க ஃபால்கனையும் சரி பண்ணிடுவா. அப்படியே அடி வாங்கி டயர்டா இருக்க கேப்டன் அமெரிக்காவையும் சரி பண்ணிடுவா. இனி பேலன்ஸ் இருக்குது தாரும் அயன்மேனும் தானே. சரி அவனுல ஈஸியா சரி பண்ணிடலான்னு பார்த்தா காமா எனர்ஜி அவனுக்கு உடம்புல அதிகமாகி பயங்கரமா வெறிமுத்தி பவர்ஃபுல் ஆயிருவானுங்க. அப்புறம் மாத்தி 2 பேரும் போய் அட்டாக் பண்ணுவாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணி பாப்பாங்க, ஒண்ணு வேலைக்கு ஆகாது. சோ ஹல்க் என்ன பண்ணுவான், தாரோட ஹெல்மெட் கேவலமா இருக்குன்னு டோனி சொன்னான்னு உசுப்பேத்தி விட்டுருவானே. சோ ஹல்கா இருக்க தார் என்ன பண்ணிடுவான், டோனிய போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிடுவான். ஏன் ஹெல்மெட்டாடா நல்லா இல்ல, உன் மூஞ்சே நல்லா இல்லன்னு. சோ அவன் மட்டே ஆயிருவானா. அந்த டைம் நட்டாஷா போய் அவனை சரி பண்ணிடுவா. பேலன்ஸ் இருக்கிறது தோர் மட்டும் தானே. அவனை ஹல்க் ஈஸியா போட்டு பொல்லன்னு பொல்லந்து எடுத்துருவான். அப்படி அவன் அடிச்சிட்டு நான் தான்டா நிஜமான வீரன்னு சும்மா காட்டு கத்துவான். அவன் அப்படி நெஞ்சா அடிச்சிட்டு கத்துனத பார்த்து நட்டாஷாவே பயந்துருவா. ஏன்னா இவன் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டானா இந்த நகரமே அழிஞ்சு போயிரும். இத அவன் மேல யூஸ் பண்ணணுமோன்னு முழிப்பா. யூஸ் பண்ணா கண்டிப்பா செத்துருவான். ஆனா அந்த முதேவி அந்த கத்திட்டு தோத்துட்டான்ல. அவன் எந்திரிச்ச உடனே நான் காசு வாங்க போறேன்னு இழிப்பான். அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அவனும் கண்ட்ரோல்ல இருக்கான்னு. அவ்வளவுதான், தோரையும் சரி பண்ணி ஒரு வழியா 2 பேருமே மாட்டே. அப்போ ஒரு ட்ரோன் கேமரா வந்து வாட்ச் பண்ணும். வேற யாரும் இல்ல, மோடாக்கு. பிளான் பெயிலியர்னு தெரிஞ்ச உடனே ரெட் ஸ்கல் செம காண்டாயிருவான். அப்புறம் இவனுக்கு பண்ண டேமேஜஸ் பூரா டேமேஜ் கண்ட்ரோல் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும். நட்டாஷா கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃபியூரி வந்து கேட்டா அவ எதையுமே சொல்ல மாட்டா. எல்லாமே எப்ப போல பஞ்சாயத்து நடந்துச்சு, அதை சரி பண்ணிட்டோம் பா. அந்த காமா ரேஸ சரி பண்ண மிஷினை பத்தி சொல்ல மாட்டான். ஏன்னா அது தெரிஞ்சா கண்டிப்பா யூஸ் பண்ணி ஹல்க ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு. இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண ஹெல்ப் பண்ணதே ஹல்க் தான் சொல்லிடுவா. ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணதான ஃபியூரி இவ்வளவு பிளான் போட்டான். ஆட்டைய போட்ட மெமரி டிரைவே டேமேஜ் ஆயிருச்சும்பா. பின்ன எப்படி இருந்தாலும் மறுபடியும் அதை யூஸ் பண்ணி ஹல்க சரி பண்ணணும் தான் பாப்பாங்க. அவன் ஆல்ரெடி நார்மலா தானே இருக்கான், அப்புறம் என்ன ஓட்ட. சரி நியூயார்க் அழியாம தடுத்தீங்களே அதுவே போதும்ட்டு கிளம்பிடுவான். நட்டாஷா எந்த மேட்டரையுமே ஃபியூரி கிட்ட சொல்லலன்னு உடனே ஹல்க்கு நம்பிக்கை வந்து அந்த காமா ரேஸ சரி பண்ற டிவைஸ அவளையே மறைச்சு வைக்க சொல்லிடுவான். இங்க இவனு எல்லாத்துக்கும் சரியான பிரச்சனை. ஹல்கா இருக்கும்போது பயங்கரமா டென்ஷன் ஆன உடனே தலைவலி, கிடைச்சதெல்லாம் மேஞ்ச உடனே வயிறு வலி, மொத்த உடம்புமே பெருசாகி சின்னதான உடனே உடம்பு வலி. இப்பதான் புரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹல்க் இந்த வேலையை பாக்குறான்னு. ஏன்னா அந்த வெறித்தனத்தை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ ஹல்க் தான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர்னு சொல்லுவான். நம்ம பையன் அந்த டிவைஸ மறைச்சு வைக்க நட்டாஷாவை கூட்டு ஒரு ஜம்ப் அடிச்சு கிளம்புறதோட
இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.